ஹாய்டா மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அவங்க நேம் வித்யா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. அண்ட் தென் இந்த மந்த் பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கே ஜிமின் தான். அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ டயர்டாக வரான். அவனால் சுத்தமாக முடியல. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே அவங்க அம்மா தான், ஜிமின் வந்துட்டியாப்பா? என்னடா அது ஃபேஸெல்லாம் இப்படி டல்லாக இருக்குது? சாப்பிட்டியா என்ன? அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கவா? என்னாச்சு? அம்மா ஆல்ரெடி சாப்பிட்டம்மா. ஒரு மீட்டிங் இருந்துச்சு, கிளைண்ட்டை பார்க்க போனேன், அங்கேயே சாப்பிட்டேன். சரிப்பா ஜிமின், ரொம்ப பிஸியாக இருக்கியா என்ன? ஏம்மா, உங்களுக்கு என் கூட ஏதாவது பேசணுமா என்ன? ஆமாப்பா, கொஞ்சம் பேசணும். நீ வந்தால் நல்லாயிருக்கும். சரிம்மா, வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஜிமின் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் எடுத்து வியர் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு அவனோட வெட்டான ஹேரை அப்படியே டவலில் வைப் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். இப்போ ஜிமின் வந்ததுமே போய் சோஃபாவில் உட்காடுறான். சொல்லுங்கம்மா, என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா என்ன? முக்கியமான விஷயந்தான்ப்பா, உன் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க? இங்கே பாருங்கம்மா, எனக்கு கல்யாணத்தில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. இப்போ நீங்கள் அதை பற்றி தான் பேச போகிறீங்க அப்படின்னா எனக்கு அதை பற்றி பேசக்கூட டைம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு எழுந்து போக போகிறான். ஜிமின் கொஞ்சம் நில்லு, பொண்ணு பார்த்துருக்கேன்டா, வந்து பார்த்துட்டு போ. யாருக்குமா? உங்கள் அப்பனுக்கு. என்னம்மா சொல்கிற? அப்பாவுக்கு நீ பொண்ணு பார்த்துருக்கியா? அடடா, அப்பா உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறாராம்மா? எடு செருப்ப நாயே, உனக்கு தான்டா பொண்ணு பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கம்மா, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜிமின், அம்மா ஒன்று கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து ஜிமின் காதை பிடிக்கிறாங்க. அம்மா காதுமா, அம்மா அம்மா. ஏண்டா எருமை மாடு, உனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை நான் பார்த்துருக்க பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அம்மா, எனக்கு பேசிக்காகவே அம்மா காதுமா, பேசிக்காகவே கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். உனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை நான் பார்த்த பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அம்மா காதை விடுமா, வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துட்டு, நீ பார்த்த பொண்ணுங்க மேலே தாம்மா இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னம்மா அதுக்கு? சரி, அப்போ நீ லவ் பண்ணுற பொண்ணு கேட்கவாடா? யார சொல்கிற? அதான்டா, நீ லவ் பண்ணுற வயன பொண்ணு கேட்கவா? மா, உனக்கு எப்படி தெரியும்? நான் உன் அம்மாடா, எனக்கு எல்லாமே தெரியும். விளையாடாதம்மா, உனக்கு எப்படி தெரியும்? உன் ரூமை க்ளீன் பண்ண போனேன் ஜிமின், அங்கே நீ லவ் பண்ணுற பொண்ணோட ஃபோட்டோவை யாருக்கும் தெரியாமல் ட்ராவில் போட்டு பூட்டி வச்சுருந்தல்ல, பார்த்துட்டேன். சரி சொல்லு, என்னை பொண்ணு கேட்கவா? அது அம்மா உங்களுக்கு ஓகேனா கேட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகிட்டு அப்படியே ஓடுறான். இதெல்லாம் ஜிமின் அப்பா பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு. அப்போது ஜிமினோட அம்மா தான், ஒயன் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இவனுக்கு எப்படி அவளை பிடிச்சதுன்னு கூட தெரியல, பரவாயில்ல, இவனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே ஒரு 1 வீக்கும் போகுது. இப்போது ஒரு ஃபைன் டே மார்னிங் ஜிமின் அம்மா தான் ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின், இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருப்பா, நம்ம வெளியே போகிறோம். இல்லைம்மா, ஈவினிங்னா முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. டேய், நான் அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங்கை பற்றி சொல்லிகிட்ருக்கேன்.
ஸோ வந்து சேர்ற வழியை மட்டும் பாரு. அப்படி என்னம்மா மீட்டிங்கு? ஆ, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்டா. அதுக்குள்ளையா? ஆமாம், அதுக்குள்ளே தான். என்ன இப்போ? ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா என்ன? ஒத்துக்கிட்டாங்க. நீன்னு தெரிஞ்சதும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் பொண்ணுக்கு ஏதோ தோஷம் இருக்கா. ஸோ 1 மந்த்க்குள்ளேயே கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி பார்க்கணுன்றாங்க. ஓ, யாருக்கோ இங்கே கண்ணெல்லாம் சவக்குது போல். ஏங்க இங்கே பாருங்களேன், நம்ம பையன் வெக்கம்லாம் படுறான். பின்ன இருக்காமல் இருக்குமாடி. இன்னைக்கு அவன் ஒய்ஃபை பார்க்க போகிறான், இன்னும் 1 மந்தில் அவங்களுக்குள்ள கல்யாணம். அப்படிங்கும்போது வெக்கம் வர்றது எல்லாம் நார்மல் தானடி. அது 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நான் 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 போகிறேன். நான் சீக்கிரம் போனால் தானே சீக்கிரமாக வர முடியும். ஆஹா, இப்போ தான் யாரோ அதுக்குள்ளேயான்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவசரம் வந்து கிளம்புறாங்க ஆஃபீஸ் போக. சரி விட்ரி, அவன் போகட்டும். ஏன்னா அப்போ தானே ஐயாவால் சீக்கிரம் வர முடியும் அப்படின்னு சொன்னதும் ஜிமின் அம்மாவும் சிரிக்கிறாங்க, அவங்க அப்பாவும் சிரிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது அன்னைக்கு ஈவினிங் உங்கள் சைட் பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க. அப்போது ஒரு வாய்ஸ், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு. அதை கேட்டதும் உங்கள் ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் அப்படியே மாடியில் இருந்திருப்பீங்க, அப்படியே வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பிளாக் கலர் காரில் இருந்து பிளாக் கலர் பேண்ட் அண்ட் நேவி ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு அந்த ஸ்லீவை கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி விட்டு அப்படியே ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு பாய் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இறங்குறான். உங்களால் அந்த மாப்பிள்ளையோட ஃபேஸை பார்க்கவே முடியல. ஆனால் அவங்க ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அந்த தட்டெல்லாம் லைக் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று இருக்கும்ல, லைக் பூ, பழம், தென் வந்து ஸ்வீட்டு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இப்போது அவங்க வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ கரெக்டாக அவங்க கசின் தியா ஓடி வரா. ஹயன் ஹயன், மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காண்டி, அவன் உனக்கு ஏற்ற பையன். அப்புறம் என்ன, கல்யாணம்தான் பாடுறா. பொண்ணுக்கு இப்போவே வெக்கத்தை பாடுறா. சும்மா இருதியா? சரி சரி வா, உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஹே எல்லாம் வாங்கடி, வாயினை பிடிங்கடி அப்படின்றாங்க. இப்போது உங்கள் கசின்ஸ் எல்லாருமே வந்து உங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அதில் ஒரு கசின் உங்கள் ஷோல்டர் இடிச்சிட்டு, ஹயன் பாருடி, மாப்பிள்ளை சூப்பராக இருக்கான். இந்த மாதிரிலாம் எனக்கு கிடச்சிதுன்னா அப்படியே அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்டுப்பேன்டி அப்படின்னதும் இன்னொரு கசின் உங்களை பார்த்து, ஒயன் மாப்பிள்ளைய பாருடி, அவரை பாருடி, எதுக்கடி வெக்கப்படுற, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், ஒயன் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம் வை அப்படின்றாங்க. நீங்களும் அங்கே இருக்க யாரையுமே பார்க்காம அப்படி தலை குடைஞ்சி எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறீங்க. அவங்க இருக்க எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிருக்கு. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா காஃபி ட்ரேவை வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா அப்படின்னு நீங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கா போய் கொடுக்குறீங்க. எல்லோரும் எடுக்கிறாங்க. கடைசியில் ஜிமின், இப்போ நீங்கள் ஜிமின்கிட்ட கொண்டு வந்து காஃபியை நீட்டுறீங்க. அவன் எடுக்கவே இல்லை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே போகுது. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அது அது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவனோட ஐஸ் உங்களை பார்த்து விங்க் பண்ணுது. காஃபி காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே காஃபி எடுக்கிறான். உங்கள் கையோட கை அப்படியே வந்து டச் ஆகுது. அது அது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறீங்க. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மனுஷன், அப்புறம் என்ன, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா ஜிமேன் எல்லோரும் சேர்ந்து, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அதே கேள்வியை உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க.
வயனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. இப்போது உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லோரும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜிமின் தான், நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஜிமின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா, பேசுங்க மாப்பிள்ள, அவன் மேலே தான் இருக்கா, நீங்கள் போய் பேசுங்க, கசின்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள கீழே வர சொல்லிட்டு பேசிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே மேலே போகிறான். இப்போ கரெக்டாக நீங்கள் எல்லோரும் உள்ளே பேசிகிட்டு இருக்க சவுண்ட் அவனுக்கு வெளியில் கேட்குது. ஸோ தட் அவன் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இப்போ உங்கள் கசின் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு வயன், உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ எதுவும் தெரியாமல் இருக்காதடி. எனக்கு என்ன தெரியாது, எனக்கெல்லாம் எல்லாமே தெரியுமே. எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு, சரி சொல்லு, எப்படி குழந்த பிறக்கும்? அது அது வந்து அது அது தப்பான விஷயமாச்சு, அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? சொல்றி. அது வந்து கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தா குழந்த பிறந்துடும். இதை கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எது, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா குழந்த பிறந்துருமா? வயன் என்ன இன்னும் 19 கிட்ஸ்லேயே இருக்கியா? ஏண்டி உனக்கு எதுவுமே தெரில? இங்கே பாரு வயன், உன் புருஷன் உன்கிட்ட வந்து அப்படி இப்படிலாம் இருந்தா நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், புரியுதா? எப்படியெல்லாம் இருந்தா? அது அப்படியே வருவாங்க, வந்து உன்னை கிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க பைட்லாம் பண்ணுவாங்கடி. கடிச்சு வைப்பாங்களா? இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது, மாட்டேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை கேட்குற ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் அவன் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறான். எல்லாருமே ஜிமினை பார்த்ததுமே, அடியே மாப்பிள்ளை வந்திருக்காருடி, மாப்பிள்ளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கார், இவளுக்கு இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்லித்தர தேவையில்ல, அவரே பார்த்துப்பார் போல இருக்குது, வாங்கடி வெளில போகலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அங்கேருந்து கண்டுக்கிறாளுங்க. இப்போது நீங்களும் ஜிமினும் தான் அந்த ரூமில் இருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்கள் கிட்ட வரான். அவனால் அந்த டோரையும் லாக் பண்ண முடியாது, பிகாஸ் கீழே இருக்க எல்லாருக்குமே மேலே தான் கண் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு, வயன், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எதுக்காக என்ன பிடிச்சிருக்கு? அது அப்பா. இங்கே பாரு வயன், அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாத, உனக்கு என்னை எதுக்காக பிடிச்சிருக்கு? அது வந்து அது உங்களை எனக்கு இப்போ தான் தெரியும், அது எப்படி நான் சொல்கிறது? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 10 நாளில் நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது, அதுக்குள்ளே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். கிட்ட வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வெளில வந்துடுறான். இப்போ நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே நிற்கிறீங்க. ஜிமின் அப்படியே கீழே போகிறான். கீழே போனதும் ஜிமினோட ஃபேஸை தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அமைதியாக போய் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்ததும் அந்த ஒரு பெரிய மனுஷன், என்னப்பா பொண்ணுக்கிட்ட பேசியாச்சா, பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் சிரிச்சிட்டு, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் இப்போது அவங்க உங்கள் அம்மாவை கூப்பிடுறாங்க. பிகாஸ் உங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு, பூ வச்சாதான் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு பூ வைக்க கூப்பிடுறாங்க. இப்போ உங்களையும் கீழே கூப்பிட்டு ஜிமினோட அம்மா உங்கள் தலையில் மல்லிப்பூ வச்சு விடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நாளும் போகுது. ஜிமினால் உங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியல. பிகாஸ் உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னா, பொண்ணு பார்த்தக்கப்புறம் அந்த பொண்ணு கூட பேச விட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் ஜிமின் கூட பேசணுன்ற மாதிரியான ரூல்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜிமினோட வீட்டில் இருந்து உங்களுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க போகிறாங்க. ஸோ தட் நீங்களுமே போகணும் அவங்க கூட. இப்போது நீங்கள் எல்லாருமே சாரீ எடுக்கிறீங்க.
ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாரீ சொல்கிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வச்சு வச்சு பார்த்துட்ருக்காங்க. எத்தெடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் எல்லாரும் பார்க்காத நேரத்தில் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து யாருக்குமே தெரியாத ஒரு கேப் கிட்ட உங்களை நிற்க வைக்கிறான். அது ஜிமின் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? யாராவது பார்த்துட போகிறாங்க. ஹே பொண்டாட்டி, அப்படியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்தா இதை வச்சுக்கோ. எதுக்கு ஃபோனு? என்கிட்ட தான் ஆல்ரெடி இருக்கே. அதை தூக்கி குப்பையில் போடு. ஏண்டி, ஃபோன் இருக்கு, எனக்கு கூப்பிடலாம், யாருக்காவது நம்பர் வாங்கி என்கிட்ட பேசலாம், அதெல்லாம் கிடையாது என்ன? அது வீட்டில் யாருமே உங்கள் நம்பர் எனக்கு தரலை. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் எதுவும் பேசலை. அவங்க சொல்லுவாங்க, நீ கேட்டேருடி. அது பெரியவங்க பேச்சை மதிக்கணும்ல. சரிடி பொண்டாட்டி, நீ மதி, நான் எல்லாம் மதிக்க மாட்டேன். இந்தா ஃபோன், இதில் என் நம்பர் இருக்கு. நான் கால் பண்ணும்போது நீ எடு. நான் சிம்மும் போட்டு தான் வச்சுருக்கேன், யாருக்கும் தெரியாமல் பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்கிறான். சரி சரி, நீங்கள் தள்ளுங்க, நான் போகணும், அம்மா தேடுவாங்கல்ல. இப்படி தனியாக கூப்பிட்டு வந்தா ரொமான்ஸ் பண்ணணும், அதை விட்டு போகணுன்றா பாரு அப்படின்னு உங்களே பார்க்குறான். தள்ளுங்க ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி பப்பி வயதோடு பார்க்குறீங்களா? அவனுக்கு உள்ளெல்லாம் அப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்குது. அவன் அப்படியே உங்களை விட்டுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி கூட மெச்சாயி சாரீ பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு மிர்கண்டி கலர் சாரீ வச்சு பார்க்குறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தட் அவன் அதேவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கும் ஷாப்பிங்லாம் முடிஞ்சுது. இப்போது அப்படியே தான் டேஸ் போகுது. இன்றைக்கி உங்களுக்கும் ஜிமினுக்கும் என்கேஜ்மெண்ட் டே. ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்குது. உங்கள் வீடு அண்ட் ஜிமின் வீட்டுக்கு அளவாக மட்டும்தான் கூப்பிட்டெல்லாம் பண்ணுறீங்க போல். இப்போது ஜிமின் அங்கே சிரிச்சுட்டே உட்காண்ட்ருக்கான். அவனோட கழுத்தில் தாமரைப்பூ மாலை இருக்குது. அவன் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்காண்ட்ருக்கான். இப்போ நீங்கள் உள்ள என்ட்ராகிறீங்க. அவங்க வாங்கி கொடுத்த அந்த சேலைக்கும் உங்கள் கழுத்தில் இருந்த மாலைக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போது நீங்கள் ஜிமின் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஹாய்டி பொண்டாட்டி. என்ன ஷாக்கில் பார்க்குற? அது ஒன்றும் இல்லை. சரி, என்னைக்கு சொல்ல போகிறீங்க? என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே சொல்கிறேனே. சொல்லுங்க வயன். சாப்பிட்டாச்சா நீங்கள்? அது இன்னும் சாப்பிடல. எது, இன்னும் சாப்பிட்லையா? ஆமாம். ஏன்? இல்லை, அது எப்படி சாப்பிட முடியும்? நான் சீக்கிரமே கிளம்புனேன்னா அதான் சாப்பிடல அப்படின்னு நீங்கள் சொன்னதுமே ஜிமின் எதுவுமே பார்க்காம அவங்க அம்மாவை கூப்பிட்றான். அம்மா, வயன் இன்னும் சாப்பிட்லையா? அவளுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அவள் இன்னும் 5 நிமிஷத்தில் சாப்பிட்ருக்கணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவும் உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து பிணைஞ்சு ஊட்டி விடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் அந்த நிச்சயதார்த்தமும் முடியுது. நீங்கள் 2 பேரும் ரிங்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்படியே டேஸஸ் போயிருக்கோம். இப்போது நாளைக்கு உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம். இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது ஜியா தான் உங்களை அப்படி கத்திட்டுருக்கா. இங்கே பாரு வயன், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நாளைக்கு ஜிமின் உன்னை என்ன பண்ணாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் அது எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. நாளைக்கு நைட்டு ஜிமின் உன்னை என்ன பண்ணாலும் அந்த ரூமை விட்டு நீ வெளில வரக்கூடாது. அவன் உன்னை கிஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவன் உன்னை பைட் பண்ணாலும் சரி, இல்லையா அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலும் சரி, நீ அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடந்துக்கோ வயன்
அதுதான் உனக்கு நல்லது. ஆனால் எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் டைம் தான் வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். போக போக அது உனக்கு பிடிச்சிருண்டி. ஆனால் ஆனால் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல தியா. நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை வாயான், இங்கே வா, நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறா. பட் உங்களால் அதை பார்க்கவே முடியல, அந்த சவுண்ட் கூட கேட்க முடியல. நீங்கள் காதையும் கண்ணையும் பொத்திட்டு தியா ப்ளீஸ் தியா விட்டுறதுயா, என்னால் அதெல்லாம் பார்க்க முடியல தியா அப்படின்னு நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ தியா என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்கி போயிடுறா. இப்போ நீங்கள் மட்டும் அப்படியே அந்த மாடியிலே உட்காந்துட்டு அந்த மூவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. இப்போ யாரோ உங்களை பேக்கப் பண்ணுறாங்க, நீங்கள் பயந்துடுறீங்க. அது அது வயன், நான் தான் ஜிமின். நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? நான் எப்போயோ வந்துட்டேன், உன்னை தியா திட்டும்போதே. அப்போது அதெல்லாம் கேட்டிங்களா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே அவங்கள திருப்பி உங்கள் சீக்ஸ் ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு, இங்கே பாரு வயன், உனக்கு அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தா போதும், வேறு யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அண்ட் தென் எனக்கு தெரியும் நம்ம லைஃப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு. நீ அதுக்கெல்லாம் பயப்படாத, உனக்கு தேவையான டைமை கண்டிப்பாக நான் தருவேன், புரிஞ்சுதா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸ்டில் உங்கள் கண்ணில் இருந்து அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அவன் வைப் பண்ணி விழுறான். பட் உங்களால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ தட் அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே வந்து அப்படின்னு மொத்தம் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனே பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு அழுக வரல. இப்போது அவன் அப்படியே உங்கள் நெக்கு கிட்டே போயிட்டு அப்படியே பைட் பண்ணி ஹிக்கி மார்க் வைக்கிறான். உங்களையே அறியாமல் உங்களுக்கு மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் 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 அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரி ரொம்ப லேட் ஆகுது, கீழே போ, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ போகிற அவனோட ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. அவன் திரும்பி பார்க்குறான். என்ன அது ஜிமின், நீங்கள் உங்களை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கல்ல, அது என்னை எப்போதுமே இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியலன்னா என்னை திட்டுவாங்க ஜிமின், எனக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு புரியாது. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள் என்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் தென் நான் சாப்பிட்லன்னதும் நீங்கள் என்னை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம்தான் நம்ம என்கேஜ்மெண்ட்டே நடத்துனீங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் என்னை எப்படி பார்த்துப்பீங்கன்னு. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஜிமின், ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கும்னா அது பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க ஜிமின், நான் கற்றுக்கிறேன், எல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் கற்றுக்கிறேன். எனக்கு உங்களை உண்மையிலுமே பிடிச்சிருக்கு ஜிமின். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஜிமின் ஜிமின் யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே அவனோட கை உங்களோட ஹிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் உங்களோட ரைட் ஜஸ்ட்டை கிராப் பண்ணுது. ஜிமின் 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 மாடியில் இருக்கும் ஜிமின் ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவனே ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களை விட்டு விலகி வந்துட்டு உங்கள் சாரியை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். வயன், டைம் என்ன? அது 12 o'clock ஆகுது. வயன், நீ 12th படிக்கும்போது ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணல, அங்கே உன்னை மீட் பண்ணதுலேருந்தே ஒன்று தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி
எங்கள் அம்மாவும் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் கேட்க சொன்னேன், உன்னை பொண்ணு. அப்புறம் இவ்வளோ நாள் உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் வயன். எப்போதுமே உன்னோட பர்த்டேவை தனியாக தான் லூஸு மாதிரி மாடியில் வந்து நானே செலிப்ரேட் பண்ணிப்பேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஆனால் இப்போ இந்த நிமிஷமே எனக்கு நீ வேணும். வேணும்னா என் ஒய்ஃபாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு செயின் எடுத்து உங்கள் கழுத்தில் போடுறான். இந்த செயின் நான் உனக்கு தரேன், நீ இதை இப்போலேருந்து தாலியாக நினச்சிக்கலாம். எல்லாரும் முன்னாடியும் தாலியும் கட்டுறேன். ஆனாலும் எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியல வயன். உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது I'm just flying in the moon வயன். I really love you அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறான். சரி, இதுக்கப்புறம் இங்கே நீ இருக்க வேணாம். இருந்தால் என் கைகால் சும்மா இருக்காது. நீ வேணும்னு தோணும், அப்புறம் எல்லாம் பண்ணலான்னு தோணும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். நீ கிளம்பு, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ரூமுக்கு அப்படியே பொறுமையாக போய் படுக்கிறீங்க. தியா தான் வயன் கழுத்தில் என்னடி கொசு கடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே அதை மறைச்சிட்டு அது அது வந்து ஆமாம் அது கொசு தான் அப்படின்றீங்க. அவள் சிரிச்சிட்டே ரொம்ப பெரிய கொசுவோ அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக அவள் உங்களை திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரிட்டன் வந்து பார்த்துருப்பா. அப்போ கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் உங்களை கிஸ் பண்ணான்ல, அதை பார்த்துட்டு ஓடியே போயிருப்பா. அதை நினச்சி தான் இப்போ உங்களை கேட்குறா. நீங்கள் அப்படியே சமாளிச்சுட்டு படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கும் ஜிமினுக்கும் அவ்வளோ கிராண்டாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஜிமினோ உங்களுக்கு 3 முடிச்சு போட்டுடுறான். இப்போது அன்னைக்கு நைட் பால் சொம்போட நீங்கள் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஜிமின் அப்படியே அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இருக்க அந்த பால் சொம்பை வாங்கி பாதி குடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். குடிடி, பாலை குடிடி, அதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கி குடிச்சிட்டேன் ஜிமன். கை எதுக்கு ஹிப்புக்கு போகுது? எதுக்குன்னு தெரியாதா? ஆனால் நீங்கள் தான் எனக்கு டைம் தரேன்னு சொன்னீங்களே. ஹலோ வயன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உனக்கு டைம் தரேன்னு தான் சொன்னேன். ஆனால் யாரோ உங்களுக்கு அது ஓகேனா? நான் அப்போ கண்டிப்பாக கற்றுக்கிறேன்னு சொன்னாங்களே, யார் அது அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இங்கே பாரு வயன், பார்த்தாலாம் என்கிட்ட வேலைக்காகாது. ஆனால் ஜிமின், இங்கே பாரு, பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை. வா 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 வா. அது வந்து வாடி அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து வச்சு அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் உங்களுக்கு முடியல. நீங்கள் ஜிமன் முடியல ஜிமன் வளர்க்குது ஜிமன், பொறுமையாவது பண்ணுங்க ஜிமன் அப்படின்றீங்க. அப்படியே போக போக உங்களுக்கும் அது ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது. நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க. அப்படியே உங்களுக்கு அன்றைக்கி நைட்டும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான். லைக் உங்களை குக் பண்ண விட மாட்டான், வீட்டு வேலை எதுவுமே பார்க்க விட மாட்டான். எல்லாமே அவனே இழுத்து போட்டு உங்களுக்காக பண்ணுறான். அந்த மேரேஜ் டேக்கு அடுத்த நாளே நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருப்பீங்க.
உங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். லைக் உங்களுக்கு ஹாட் பேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறது, உங்ககிட்ட ஈகோவே இல்லாமல் உங்கள் காலை பிடிச்சி கால் அமுத்தி விடுறது, உங்கள் கையை அமுத்தி விடுறது, தலையை அமுக்கி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் ஒர்க் போயிட்டானா வரும்போது சாக்லேட்ஸ் கையில் இல்லாமல் வரவே மாட்டான். அந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சுருக்கான். ஓகேடா மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சதா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தென் நியூவாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கடா. தென் வந்துட்டு வித்யா, இதில் கேரிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தென் வந்துட்டு நானும் ஜிமின்ஷிக்கு ஒரு நல்ல ஒன் ஷாட் போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஏன்னு தெரில, ஜிமின்ஷிக்கு போடுற ஒன் ஷாட்ஸ்லாம் அவ்வளோ ரீச் ஆக மாட்டுது. அது என்னவோ தெரியல, அது தமிழ்னாலயா இல்லை டைட்டில்னாலயா இல்லை உள்ள இருக்க ஸ்டோரினாலயான்னு கூட எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேடா மிஸ், லவ் யூ ஆல்.